பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? மன மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தருக்குள்ள அவர் இருக்கிறார்ல, உங்களை பார்த்து கொள்ளுவார். இன்னைக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏதோ ஒரு குறைவு வந்துட்டா, இதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ண, அப்படி என்ன பண்ண, பிள்ளைகளுக்காக என்ன செய்ய, திருமண காரியம் என்ன பண்ண, பிசினஸ்க்கு என்ன பண்ண, ஊழிய தேவைக்கு என்ன பண்ண, அப்படி ஏதோ ஒரு காரியம் உங்களை பாதிக்கிற ஒரு விஷயம், ஒரு காரியம் உங்களை துக்கப்படுத்துதா? ஆண்டவர் இருக்கார்ல உங்களுக்கு, அவர் என்ன செய்திட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 34 சங்கீதம் 10 ஒரு பக்தன் அழகான ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்க ஆண்டவரை தேடுறீங்களா? குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார்ல, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். சிங்கம் காட்டுக்கே ராஜா இல்ல, சிங்க கர்ச்சித்தாலே எல்லா மிருகங்களும் நடுங்கிறோம். சிங்கனால அது கம்பீரமாய் நடந்து வரும். அதனுடைய குட்டிகள், சிங்க குட்டிகள் என்ன சொல்லும்? நான் சிங்கத்தினுடைய குட்டி, ராஜாவனுடைய குட்டி, குழந்தை அப்படின்னு சொல்லல. சிங்க குட்டியை நடக்கும்போது கம்பீரமா இருக்கும். அதுக்கு ஆகாரம் கிடைக்க என்ன பண்ணணும்? தாய் சிங்கம் போய் வேட்டையாடி கொண்டு வந்து ஆகாரத்தை கொடுக்கும். அப்போ அந்த குட்டிக்கு, எனக்கு தாய் இருக்குது, தகப்பன் இருக்கிறாங்க, எனக்கு ஆகாரத்தை குறித்து கவலை இல்லை, ஆகாரம் கிடைச்சிரும். அந்த குட்டிகள் அந்த தாய் தகப்பனை சார்ந்து இருக்கிறதுனால, முக்கியமாய் தாய் சிங்கம் தான் வேட்டையாடி கொண்டு வருமா. அந்த மாதிரி வேட்டையாடி கொண்டு வந்து குட்டிகளை வந்து குறைவில்லாமல் பார்த்து கொள்ளும். அப்போ சிங்க குட்டிகள், யோசித்து பாருங்க, மற்ற மிருகங்களை சொல்ல, சிங்கம் காட்டுக்கே ராஜா, அதனுடைய குட்டிகளுக்கு ஏதாவது குறைவு இருக்குமா? அதெல்லாம் எனக்கு இருக்காங்க, தாய் தகப்பன் இருக்கிறாங்க, பார்த்து கொள்ளுவாங்கன்னு சொல்லி. அப்படி ஒருவேளை அந்த சிங்க குட்டிகளுக்கு கூட ஆகாரம் கிடைக்காமல் தாழ்ச்சியா இருக்கக்கூடும். சில சமயத்துல வேட்டைக்கு போனா மானோ மிருகமோ கிடைக்கல அப்படின்னா பசியோடு இருக்கிற சூழ்நிலை வரும். சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்த பட்டினியா இருக்கும். அது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும், நமக்கு ஆகாரத்தை அம்மா கொண்டு வருவாங்க. ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவர் உங்களை பார்த்த சொல்றாரு, என் மகனே, என் மகளே, உனக்கு எப்படி குறைவு வர முடியும்? வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் நான் தானே உனக்கு எல்லாமே. உனக்காக உயிரையே கொடுத்தேன், ரத்தத்தை சிந்தினேன், உனக்காக என் கை கால்களிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என் பிள்ளையாக மாற்றி இருக்கிறேன். எப்படி உனக்கு குறைவு வரும்? ஆனா குறைவு இருக்குதே. இதுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, இந்த பண தேவைன்னு இருக்குது, இந்த ஒரு தேவையான காரியம் இருக்குது, இந்த குறைவு இருக்குதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் பிள்ளைகளுக்கு குறைவில்லைன்னு சொல்லல, கர்த்தரை தேடுகிறவளுக்கு. ஆண்டவரை தேடினீங்களா? நீங்க தேடினா தானே குறைவில்லாம இருக்க முடியும். நீங்க தேடினா தானே அவர் குறைவை நிறைவாக்க முடியும். ஆண்டவரை தேடாம ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவரை தேடுவதே இல்லை. அப்ப எப்படி உங்களுடைய வாழ்க்கையில நிறைவு வரும்? அப்ப ஆண்டவரை தேடணும். ஆண்டவர் தேடுறதுன்னா என்னது? ஆண்டவர் சொல்ல, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள். அப்ப என்ன அர்த்தம்? அதிகாலை எழும்பி ஆண்டவரை தேடணும். இப்போ தாய் கிச்சன்ல வேலை செய்யறாங்க, குழந்தை 1 வயசுன்னு வைத்துக் கொள்ளுங்க. குழந்தை பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்குது. அது டக்குன்னு விழித்த உடனே அந்த குழந்தை யாரை தேடும்? குழந்தை விழிச்ச உடனே யாரை தேடும்? அப்படியே தேடும், அம்மா எங்க அது தேடும். அந்த வீட்டுல வேற யார் இருந்தாலும் அவளை பார்த்துட்டு, அவங்க சிரிச்சா கூட அப்படி பார்த்துட்டு அம்மாவை தேடும். தேடி கிச்சன் வரைக்கும் போகும், ரூமா தேடும். தேடி அம்மாவை பார்த்த உடனே முகம் அப்படியே மலர்ந்துரும். பார்த்திருக்கீங்களா? நீங்க சோதிச்சு பாருங்களேன். அந்த குழந்தையினுடைய முகம் அப்படியே சந்தோஷமா மலர்ந்துரும், அப்படியே கையசைக்கும், சந்தோஷமா பேச ஆரம்பிக்கும். அப்ப அந்த குழந்தை எழுந்த உடனே தாய் அந்த வீட்டுல தான் இருக்கிறாங்க, அம்மாக்கு தானே இருப்பாங்க அப்படின்னு இருக்காது. அந்த முகத்தை தேடும், தாயினுடைய முகத்தை பார்க்கணும்னு. இயேசு நம்ம கூட தான் இருக்கிறாரு, நம்மளுடைய பிள்ளைகள் தான், நம்ம கூட தான் வசிக்கிறார். ஆனா காலையில அவரை தேடணும்ல, அதிகாலையில் எழும்பி அவருடைய முகத்தை தேடணும், நம்ம தரிசிக்கணும், உடைய குரலை நான் கேட்கணும். அப்ப வேத வசனத்தை தியானிக்கும் போது அந்த வசனத்தின் வழியாக நம்ம ஆண்டவரை நெருங்க முடியும். அந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் நம்மோட பேச முடியும். நம்ம காத்திருந்து அப்படியே ஜெபம் பண்ணும் போது, அவரை துதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும். அப்ப அவரை பார்க்க முடியும். நம்முடைய ஆவிக்குரிய கண்களால் அவரை தரிசிக்க முடியும்.
நம் ஆவியிலே அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். அப்போ இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில தேவைதானே. காலை எழும்பி கடமைக்கு அவர் பைபிள் வாசிட்டு ஜெபிச்சுட்டு அப்படி போறதில்ல. அவரை உணர்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும். அவரை நம்ம உணர்ந்து துதித்து அவருக்குள்ளே மகிழணும். அவர் என் பக்கத்தில் இருக்கிறார் என்ற உணர்வு. அப்படி ஆண்டவரை தேடினால் ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்னைக்கு காலையில தேடினீங்களா? காலையில செல்போன் தானே நிறைய பேர் தேடுறாங்க. செல்போனை தேடுறாங்க. செல்போனை எடுத்து அதுல என்னத்தையே தேடுறாங்க. செய்தி வந்திருக்கா தேடுறாங்க. அதுல என்னதான் இது வந்திருக்கா தேடுறாங்க. காலையில எதை தேடுறீங்க? நீங்களே யோசித்து பாருங்க. ஆண்டவர் பக்கத்துல என்ன பார்ப்பாரு? நான் இவனுக்காக இவளுக்காக உயிரையே கொடுத்து என் பிள்ளையாக்கனா காலையில என் முகத்தை தேடாம செல்போனை தேடிக்கொண்டு அதுல எதைய தேடிக்கொண்டிருக்கிறானே, தேடிக்கொண்டிருக்கிறாளேன்னு நினைப்பார்ல. அது தேவனை எவ்வளவு துக்கப்படுத்தும். யோசித்து பாருங்க. அப்போ நம்ம ஆண்டவரை தேடாதபடி, அவருடைய முகத்தை தேடாதபடி எதையே தேடிக்கிறோம்ல. அதனாலதான் நம்ம குறைவோடு இருக்கிறோம். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில குறைவு. ஆனா காலையில் எழும்பி அவரை தேடுங்க. ஒரு தேவை வந்துட்டா நீங்க ஆட்களை தேடாதுங்க. யார் உதவி செய்வா, அவங்க உதவி செய்வாங்களா, இவர் உதவி செய்வாங்களா, நீ மனிதர்களை தேடாம ஆண்டவரை தேட ஆரம்பிங்க. உபவாசம் பண்ணுங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே உங்க முகத்தை தேட எனக்கு இந்த தேவை இருக்கிற உதவி செய்யுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. அப்ப நீங்க ஆண்டவரை தேடுறீங்களா? எப்படி தேடுறீங்க? அவருக்கு எத்தனாவது இடம் வச்சிருக்கிறீங்க? அதிகாலையில முதலாவது அவரை தேடுனீங்களா? முதலாவது செல்போன்ல நோண்டி அதுல யாரைய தேடினீங்கல்ல? அப்புறம் ஆண்டவர் பாப்பாரு, எனக்கு 2வது இடம் தானே நீ வச்சிருக்க. நான் உனக்கு முதலிடம் கொடுத்து உன்னை என் பிள்ளையாக்கி உனக்காக மறித்து உன்னை என் உள்ளங்கையில வரைஞ்சி வச்சிருக்கிறேன். நீ எனக்கு முதலிடம் தரலையே. அப்ப ஆண்டவர் அதெல்லாம் பார்த்து அவருடைய உள்ளத்தை திக்கப்படுத்தும்ல. யோசித்து பாருங்க. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. உம்முடைய முகத்தை நான் தேடாம போயிட்டேன். உமக்கு முதலிடம் கொடுக்காம போயிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் உமக்கு தான் முதலிடம். உண்மைதான் நான் முதலாவது தேடுவேன். என் ஆத்மா உம்மை தேடுகிறது ஆண்டவரே. நான் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன் அப்படின்னு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்களேன். இன்றைக்கே உங்களுடைய குறைவின் நிறைவாகும். இன்றைக்கே எந்த குறைவா இருந்தாலும் அதை நிறைவாக்க உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இயேசு செய்வார். ஒரு நன்மையும் குறைவுபடாது, குறைவின் நிறைவாக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா? நான் குறைவில்லாம சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்க என்ன காரணம் தெரியுமா? எவ்வளவு தேவை உண்டு என்று தனிப்பட்ட தேவை இருக்குது, குடும்ப தேவை இருக்குது, ஊழியத்திற்கு இவ்வளவு பேர் இருக்கிற 400 பேருக்கு மேல முழு நேர ஊழியத்தில் இருக்கிறோம். எவ்வளவு தேவை இருக்கிறது. ஆனா எதை குறித்து ஒரு கவலையோ பாரமோ இல்லாம கர்த்தர் பார்த்து கொள்வார். நீ சந்தோஷமாய் நடக்க என்ன காரணம்? ஒரு நாள் இந்த தேவை அந்த தேவை நீ முடங்கி போனதில்லை, துக்கப்பட்டதில்லை, அப்படியே கலங்கி கொண்டு இருந்ததில்லை. எப்படி இருக்க முடிகிறது? நான் முதலாவது அவரை தேடுகிறேன், அவருடைய முகத்தை தேடுகிறேன், அவரிடத்தில் எல்லாத்தையும் சொல்லுகிறேன். அவர் சொல்றார், மகனை பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ உன் ஊழியத்தை செய். அதுதான் இயேசு. அதுக்குதான் அவரோட நடக்கணும், அவரோட வாழணும் என்கிற அனுபவத்துக்குள்ளே வாங்கன்னு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. நீங்களும் அந்த அனுபவத்துக்குள்ள வந்துருங்க. இன்னைக்கு சொல்லுங்க, இருதயத்துல கை வைத்து, ஆண்டவரே முதலாவது உம்மை தேடாத பாவத்தை எனக்கு மன்னிச்சிருங்க. உம்முடைய முகத்தை தேடாம நான் மற்ற காரியத்தை கவனம் செலுத்திட்டேன், மன்னிச்சிருங்க. இனிமேல் அதிகாலை எழும்பி உங்க முகத்தை தேடுவேன், உங்ககிட்ட நான் பேசுவேன், உம்முடைய குரலை நான் கேட்கணும், உம்முடைய பிரசன்னத்தை உணரணும். என் குறைவையெல்லாம் நீங்க நிறைவாக்கிருவீங்க. எனக்கு சந்தோஷம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எப்போதும் என் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.